மாணவர்களுக்கு வணக்கம். இது 9ஆம் வகுப்பு காலாண்டு தேர்வு தமிழ் வினாத்தாள் பார்க்கலாம். முதல் வினா, தமிழ் வீடு தூது டேஸ் என்னும் இலக்கிய வகையைச் சார்ந்தது. இதற்கான விடை சிற்றிலக்கியம். இரண்டாவது வினா, உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. 3. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. 4. மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? கீழே. நம்பியாண்டார் நம்பியால் பாடப்பட்ட நூல் டேஸ் எனப்படும். திருத்தொண்டர் திருவந்தாதி. டேஸ் அகழாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. அரிக்கமேடு. உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். 8. கள்ளிக்காட்டு இதிகாசம் படைத்தவர் கவிஞர் வைரமுத்து. 9. தொல்காப்பியம் டேஸ் அதிகாரங்களையும் டேஸ் இயல்களையும் பெற்றுள்ளது. 27 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் பெற்றுள்ளது. 10. தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? ஊரக திறனாய்வு தேர்வு. 11. விகார புணர்ச்சி டேஸ் வகைப்படும். 3. 12. மணிமேகலை டேஸ் முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் பெண்மையை. 13. உருபொருள் இலக்கண குறிப்பு தருக. உரிச்சொல் தொடர். 14. பொருத்தமான பெயரடை தருக. எல்லோருக்கும் டேஸ் வணக்கம் இனிய. 15. துகளம் பொருள் தருக. நுட்பமான ஒளி. அடுத்தது 2 மதிப்பெண் வினாக்கள். கன்னி என்பதன் சொல் கன்னி என்பதன் விளக்கம் யாது? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தேர குறிப்பு தருக. ஏறுதழுதல் நிகழ்வுக்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்களை குறிப்பிடுக. கனவிலும் இனிக்காதது எவர் நட்பு? கூட்டுப்புலவை எடுத்துக்காட்டி கவிஞர் உணர்த்தும் கருத்துக்களை எழுதுக. 21வது வினா பார்த்திங்கன்னா திருக்குறள் விடல் என முடியும் திருக்குறளை எழுதுக. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொழியே ஆல்வம் இலக்கண பகுதியிலிருந்து வினாக்கள் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது 3 மதிப்பெண் வினாக்கள். இந்த 3 வினாவுமே பார்த்திங்கன்னா உரைநடை பகுதியிலிருந்து அமைந்துள்ளது. அடுத்தது 3 மதிப்பெண் வினாக்கள். இந்த 3 வினாவும் செயல் பகுதியில் அமைந்துள்ளது. அடுத்த 3 வினாக்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலக்கண பகுதியிலிருந்து இடம்பெற்றுள்ளது. பகுதி 4 இது 5 மதிப்பெண் வினாக்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி நிரல். அடுத்தது திருவிழாவுக்கு அழைப்பிதழ் ஒன்றினை வடிவமைக்க. 38 கடிதம் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. அடுத்தது நயம் பாராட்டுக. அடுத்தது வகுப்பறையில் உன் பொறுப்புகள் 5 எழுதுக அல்லது பொன்மொழிகளை தமிழில் மொழிபெயர்த்து எழுதுக. அடுத்தது பார்த்திங்கன்னா 8 மதிப்பெண் வினாக்கள். தூது அனுப்ப தமிழே சிறந்தது அந்த வினா அல்லது பெரிய புராணத்திலிருந்து வந்துள்ளது. அடுத்தது விரிவானம் தண்ணீர் கதை அல்லது பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாக்க நாம் செய்ய வேண்டிய செயல்களை தொகுத்து எழுதுக. அடுத்த நெடுவினா பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்திகளை விவரிக்க அல்லது ஏறுதழுதல் தமிழரின் அறச்செயல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரிக்க.